நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் ஒவ்வொரு உரிமையையும் நாங்கள் பெற வேண்டிய துர்பாக்கிய நிலை இந்த திருட்டு மாடல் ஆட்சியில் தொடர்ந்து நிகழ்கிறது என்பதற்கு சான்று இன்றைக்கு ஜனநாயகன் அப்படிங்கிற திராவிட மாடல் ஆட்சி இல்லை திருட்டு மாடல் ஆட்சி. ஒரு கூட்ட நெரிசலை மீண்டும் உருவாக்கி அதற்குள் குளிர்காய நினைக்கிறது இந்த திருட்டு மாடல் ஆட்சி. ஏன் அவங்க மேலே பழி போடுறீங்க? ஆமாம், நாங்கள் அப்படித்தான் போடுவோம். செய்கிறதெல்லாம் அவங்க தானே. அரசியல் என்பது வேறு, அரசு என்பது வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அரசோடு அரசியல் சம்பந்தப்பட்டிருப்பதால் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கும் இடமளிக்கிறது. காவல்துறையை முழுவதுமாக இன்றைக்கு அடிப்படை ஹார்டலி முறையிலிருந்து உச்சி வரை இருக்கிறவர்களுக்கு கூலக்கும்பிடு போட்டு பணியாற்றக்கூடாது என்பதை உருவாக்குகிற மாபெரும் மக்கள் இயக்கம் தான் தமிழக வெற்றி கழகம். உச்சநீதிமன்றத்துக்கு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உச்சநீதிமன்றமும் சட்டம் தன் கடமை செய்யும் என்கிற அசாத்தியான நம்பிக்கையோடு களத்தில் நிற்கிறோம். ஏதாவது ஒன்று பண்ணணுங்க தமிழ்நாட்டில். ஒன்று கலவரம் மூட்டணும், இல்லை தடை போடணும். கட்சி அளிக்கணும், இல்லை தலைவரை ஒழிச்சு கட்டணும். இரும்பு எக்கு கோட்டைகளால் கட்டப்பட்டு கொண்டிருக்கிற மாபெரும் மக்கள் சக்தி இயக்கம் தமிழக வெற்றி கழகம். உங்க மாதிரி பெரியாரும் அண்ணாவும் கட்டமைத்து வைத்திருக்கிற அடித்தளம் இரும்பு அந்த கட்டமைப்புல கூரை வீடு கட்டுற கூட்டம் அல்ல. அதே எஃகு வார்பிரும்புகளால் கட்டப்படுகிற எஃகு கோட்டை எங்களது கோட்டை என்பதை எதிரிகள் உச்சநீதிமன்றம் போவாங்க. அவங்க இதை தடுப்பதற்கு எல்லா வேலையும் செய்வாங்க. அதுலயும் முடியலைன்னு சொன்னா அடுத்து கலவரத்தை செய்வதற்கு ஏதாவது திட்டமிடுவாங்க. பயமா இருக்கு எங்களுக்கு. திமுக பார்த்து திமுகக்குள்ள எங்களுக்கு என்ன பயம்? அவங்க யாரும் அவங்க யுத்த களத்தில் நெஞ்சை நிமிர்த்தி நீங்கள் விடுகிற தோட்டாக்களை எங்கள் நெஞ்சில் பார்த்தினால் மடியில் மஞ்சளை கட்டிக்கிட்டு அடைச்சு விட்டாது உங்களை வந்து அழிப்போம். இந்த போர் உக்கிரப்போர் 2026 என்பது ஏதோ சொல்றாங்க சனாதனத்துக்கும் ஜனநாயகத்துக்கும். அது இல்லை, அக்கிரமத்திற்கும் அட்டுழியக்காரர்களுக்கும் ஒருமுகமாக இருக்கக்கூடிய திராவிட அல்லது திருட்டு மாடல் ஆட்சியை ஒழித்து கட்டுவதற்கு இந்த போர் கொள்ளைவாதிகளுக்கும் கொள்கைவாதிகளுக்கும் நடக்கிற யுத்தம். இது சாதாரண யுத்தம் அல்ல. கொள்ளைவாதிகளை கூண்டோடு வீட்டுக்கு அனுப்புவதுதான் எங்களுடைய முதல் திட்டம். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தாவேகாவை சேர்ந்த மாநில செய்தி தொடர்பாளரான திரு முகில் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். ஓகே, இப்போ ஜனநாயகனுக்கு UA சான்றிதழ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ஹைகோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மரியாதைக்குரிய நீதியரசர் PT ஆஷா அவர்கள் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். மக்கள் இந்த தமிழர் திருநாளை ஜனநாயகமாக ஜனநாயகனை கொண்டாட வேண்டும். அதுதான் அனைவருக்குமான விருப்பமாக இருக்கிறது. இது நாங்கள் எதிர்பார்த்தது தான். ஏன்னா இன்றைக்கி அதில் UA அப்படிங்கிற ஒரு சான்றிதழை தணிக்கை குழு வழங்கியிருக்கிறது. தணிக்கை குழுவினுடைய தலைவருடைய அதிகாரம் முடிந்தது. இப்போ நீதிமன்றம் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கிறது. ஆகையால் அதை வெளியிடுவதற்கான வாய்ப்புகளை நீதிமன்றம் ஒரு சூழலை உருவாக்கி தந்திருக்கிறது. பொதுவாகவே தாவேக்கனாலும் இதே பிரச்சனை தான். நீதிமன்றங்களுக்கு போய் தான் ஒவ்வொரு கூட்டங்களையும் நடத்த வேண்டியது, அல்லது ஆர்ப்பாட்டங்களோ போராட்டங்களோ எதுவாக இருந்தாலும் சரி, நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் ஒவ்வொரு உரிமையையும் நாங்கள் பெற வேண்டிய துர்பாக்கிய நிலை இந்த திருட்டு மாடல் ஆட்சியில் தொடர்ந்து நிகழ்கிறது என்பதற்கு சான்று இன்றைக்கு ஜனநாயகன் அப்படிங்கிற திராவிட மாடல் ஆட்சி இல்லை திருட்டு மாடல் ஆட்சி. ஏன் அப்படி சொல்கிறீங்க? எல்லாமே திருட்டு கொள்ளை கும்பல். இன்றைக்கு நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை இன்னைக்கு நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. எங்களுக்கு 100-200 கோடி விளம்பரம் கொடுக்க மாட்டாங்களான்னு நாங்கள் தவம் இருந்தோம். 1000 கோடி ரூபா விளம்பரத்தை இப்போ 4 நாட்களுக்குள் அதிகார வர்க்கம் படைத்தவர்கள் செய்து கொடுத்துருக்கிறார்கள். ஆக நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த விளம்பரத்தை இலவசமாக எங்களுக்கு 1000 கோடிக்கு மேல் கொடுத்ததற்கு. பொசுக்குன்னு முடிச்சிட்டாங்களேங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமே. இன்னும் ஒரு 4 நாளைக்கு இழுத்து போட்டு கொண்டு வந்தால் நல்லா இருக்குமே நாங்கள் யோசித்தோம். இவ்வளவு சீக்கிரம் தீர்ப்பை வழங்கிட்டாங்க. மகிழ்ச்சி, வரவேற்புக்குரியது. தமிழர்களுடைய பண்டிகை திருநாள் ஜனநாயகனாக இருக்க போகிறது. பிரச்சனை முடிஞ்சது. ஏன்னா நிறைய பேர் என்னமோ தமிழர் பண்டிகைக்கு இன்னொரு புது பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் எங்கள் தமிழ் சொத்து தான், திராவிட பொங்கலாம். நாங்கள் சமத்துவ பொங்கலை கொண்டாட இருக்கிறோம். சில பேர் திராவிட பொங்கல்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே இருங்க. ஜனநாயகன் என்கிற ஒரு மாபெரும் ஒரு திரைக்காவியம் இன்னைக்கு மக்களை மகிழ்விப்பதற்காக வர இருக்கிறது. இப்போ தான் நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். திரையரங்குகள் ஒதுக்கப்பட்டிருக்கிற இருக்கைகள் 300, 400, 500 என்று ஒரு வரிசைப்படி இருந்தாலும் கூட தயவுசெய்து படத்தை முண்டியெடுத்து கொண்டு போய் பார்த்து அதன் மூலமாக ஒரு சலசலப்பை உருவாக்கி இடையில் வல்லூர்கள் வட்டமிடும். வல்லூர்கள்? ஆமாம், கரூரை போல இருக்க. அப்படி பிளான் இருக்கா? அப்படி ஒரு பிளான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு யூடியூபர் கூட அதை பற்றி பேசியிருந்தாரு. அது என்னன்னா,
எங்களுக்கு கிடைத்திருக்கிற செய்தி, ஒரு கூட்ட நெரிசலை மீண்டும் உருவாக்கி அதற்குள் குளிர்காய நினைக்கிறது இந்த திருட்டு மாடல் ஆட்சி. ஏன் அவங்க மேலே பழி போடுறீங்க? ஆமாம், நாங்கள் அப்படி தான் போடுவோம். செய்கிறதெல்லாம் அவங்க தானே. ஆகையால் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய தொண்டர்கள் முதல் பட காட்சியைத்தான் முண்டியடித்து பார்க்க வேண்டும் என்கிற அவசியம் அல்ல. இறுதி காட்சிகளில் கூட அமர்ந்து போய் உட்கார்ந்து குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய தருணத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். யாருக்கும் நமது தொண்டர்களோ அல்லது கட்சியினுடைய நிர்வாகிகளோ அவசரப்பட வேண்டாம் என்பதை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா மிகப்பெரிய சதிவேலைகளை இவர்கள் செய்வதற்கு துணிந்திருக்கிறார்கள். அதற்கு எடுத்துக்காட்டு தான் அண்மையில் நீங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் பதாகைகளை பச்சிலம் பையங்களை விட்டு அவுக்க சொல்லி வேடிக்கை பார்த்த காவல்துறை. நேற்றைய தினம் ஃபுல்லாகவே அதான் வேலை அவங்களுக்கு. இவங்க காவல் காக்க வேண்டிய இடத்தில் போய் கட் அவுட்டுகளை அவுக்கிற வேலையை இந்த காவல்துறை செய்கிறதென்றால் சம்பளத்தை யாருக்காக வாங்குகிறார்கள் என்பதை சந்தேகமாக இருக்கிறது. எல்லா இடங்களிலும் பதாகைகளை கலட்டுகிறார்கள் காவல்துறை. அதுவும் எங்களுக்கு விளம்பரம் தான். அது மிகப்பெரிய விளம்பரமாக எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆக காவல்துறைக்கும் நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். படம் பார்க்க போகிறப்ப ஜாக்கிரதையாக போகணும். கண்டிப்பாக போகணும். காவல்துறையை யாரும் நம்பி விடாதீர்கள். அவங்க தானேங்க பாதுகாப்பே. எங்கே பாதுகாப்பு கொடுத்துருந்தா ஏன் எங்கள் பிள்ளைங்க, எங்களுடைய உறவுகள், எங்களுடைய இரத்த சொந்தங்கள் 41 பேர் கரூரில் ஏன் இறந்து போகிறாங்க சொல்லுங்கள். கண்ணீர் ததும்ப நாங்கள் அந்த சம்பவங்களை இன்றைக்கும் எங்களால் ஆறாத வடுவாக வடித்திருக்கிறது. 41 மனித உயிர்கள். காவல்துறை சரியாக செயல்பட்டிருந்தால் எங்கள் பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டிருக்கும். அரசியல் என்பது வேறு, அரசு என்பது வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அரசோடு அரசியல் சம்பந்தப்பட்டிருப்பதால் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கும் இடமளிக்கிறது. எங்களுடைய கொள்கைகளில் ஒன்று அரசியல் வேறு, அரசாங்கம் வேறு என்பது நிலைநாட்டப்படும் என்பதற்காக சொல்லுகிறேன். காவல்துறையை முழுவதுமாக இன்றைக்கு அடிப்படை ஹார்டலி முறையிலிருந்து உச்சி வரை இருக்கிறவர்களுக்கு கூலக்கும்பிடு போட்டு பணியாற்றக்கூடாது என்பதை உருவாக்குகிற மாபெரும் மக்கள் இயக்கம் தான் தமிழக வெற்றி கழகம். சரி, இப்போ இந்த வழக்கு மேல்முறையீடு அந்த மாதிரி நடப்பதற்கு நீங்க வப்பீங்கன்னு தான் தெரியும் எங்களுக்கு. அதுக்கு வாய்ப்பு இருக்கா? உச்சநீதிமன்றம் போவாங்க அவங்க இதை தடுப்பதற்கு, எல்லா வேலையும் செய்வாங்க. அதுலேயும் முடியலைன்னு சொன்னா அடுத்து கலவரத்தை செய்வதற்கு ஏதாவது திட்டமிடுவாங்க. சொல்ற விஷயங்கள்லாம் ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களா. உண்மையாக தான் நான் சொல்றேன். அவங்களுக்கு 2026 தேர்தல் களத்தில் எப்படியாவது வெற்றி பெற்று ஆகணும். அது வாய்ப்பு இருக்கா? அதுக்கு எப்படி வாய்ப்பு கொடுப்பாங்க மக்கள்? அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தானே இப்போ கதறதெல்லாம். கலவரத்தை தூண்டுதல் எல்லா செயற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். உன்னிப்பாக உட்கார்ந்து கொண்டு இதை திட்டமிட்டு செய்வதற்கு ஒரு கும்பல் தயாராகி கொண்டிருக்கிறது. அதற்கு யாரும் தமிழர்கள் பலியாகிவிடக் கூடாது என்பதை பயமா இருக்கு எங்களுக்கு. இப்போ திமுகவை பார்த்து இல்லை, மக்களின் உயிர்கள் யாரும் ஒருத்தர் கூட இந்த விடயங்களில் மாண்டு போய்விடக்கூடாது. அதுக்கு பயந்துக்கிட்டு இருக்கான். திமுகக்குள்ள எங்களுக்கு என்ன பயம்? அவங்க யார்? அவங்க யுத்த களத்தில் நெஞ்சை நிமிர்த்தி நீங்கள் விடுகிற தோட்டாக்களை எங்கள் நெஞ்சில் பார்த்தினால் மடியில் மஞ்சளை கட்டிக்கிட்டு அடைச்சி விட்டாது உங்களை அழிப்போம். இந்த போர் உக்கிரப்போர் 2026 என்பது ஏதோ சொல்கிறாங்க சனாதனத்துக்கும் ஜனநாயகத்துக்கும். அது இல்லை, அக்கிரமத்திற்கும் அட்டுழியக்காரர்களுக்கும் ஒருமுகமாக இருக்கக்கூடிய திராவிட அல்லது திருட்டு மாடல் ஆட்சியை ஒழித்து கட்டுவதற்கு இந்த போர் கொள்ளைவாதிகளுக்கும் கொள்கைவாதிகளுக்கும் நடக்கிற யுத்தம். இது சாதாரண யுத்தம் அல்ல. கொள்ளைவாதிகளை கூண்டோடு வீட்டுக்கு அனுப்புவதுதான் எங்களுடைய முதல் திட்டம். அதுதான் கொள்கையை களமாடுவதற்கு நாங்கள் கொள்கையோடு நின்று கொண்டிருக்கிறோம். சும்மாவெல்லாம் இங்கே நிற்கலை. நாங்கள் மோதி பார்ப்போம் வாங்க 2026 யாருக்கானது என்பதை பறைசாற்றுவதற்கான யுத்தம். அந்த யுத்த களத்தில் நானும் ஒரு முதல் கள படை வீரனாக என் தலைவன் என்னை நியமித்திருக்கிறார் என்றால் விடவே மாட்டோம். இந்த மேல்முறையீடுன்னு சொல்றீங்களே, அப்புறம் எங்க விட மாட்டோம் அப்படிங்கிறதுக்கு இடம் இருக்கு. சட்டத்தை மதிக்கக்கூடியவர்கள், எல்லா இடங்களிலும் சட்டத்தை பின்பற்றக்கூடியவர்கள். மேல்முறையீடும் போனா தேதி இன்னும் தள்ளி போகுது இல்ல? பரவாயில்ல, இன்னும் 1000 கோடி இல்லை, 500 கோடி 1000 கோடி விளம்பரம் எங்களுக்கு கிடைக்கும். விளம்பரம் தான். நாங்கள் இப்போ சூரட்டியெல்லாம் அடிக்க வேண்டாண்டாச்சு. ஏன்னா இந்த விளம்பரமே போதும், பெரிய விளம்பரமா இருக்கு. சூரட்டி ஒட்டியா மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்குடா தடை, யாரை கேட்டு தடை, மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டான்ல, அதுதான் விளம்பரம். ஆக 1000 கோடி ரூபாய் விளம்பரத்தை அள்ளி கொடுத்த உங்களுக்கெல்லாம் நெஞ்சார்ந்த நன்றி. உச்சநீதிமன்றத்துக்கு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உச்சநீதிமன்றமும் சட்டம் தன் கடமை செய்யும் என்கிற அசாத்தியான நம்பிக்கையோடு களத்தில் இருக்கிறோம். அப்போ உச்சநீதிமன்றம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. செய்வாங்க அவங்க. ஏதாவது ஒன்று பண்ணணுங்க தமிழ்நாட்டில். ஒன்று கலவரம் மூட்டணும், இல்லை தடை போடணும். கட்சி அளிக்கணும், இல்லை தலைவரை ஒழிச்சு கட்டணும். இரும்பு எக்கு கோட்டைகளால் கட்டப்பட்டு கொண்டிருக்கிற மாபெரும் மக்கள் சக்தி இயக்கம் தமிழக வெற்றி கழகம். உங்கள் மாதிரி பெரியாரும் அண்ணாவும் கட்டமைத்து வைத்திருக்கிற அடித்தளம் இரும்பு அந்த கட்டமைப்பில் கூரை வீடு கட்டுற கூட்டம் அல்ல நாங்கள். அதே எஃகு வார்பிரும்புகளால் கட்டப்படுகிற எஃகு கோட்டை எங்களது கோட்டை என்பதை எதிரிகள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். இப்போ 2 விஷயந்தான் மறுபடியும் சொல்கிறீங்க. ஒன்று மேல்முறையீடு, இல்லைன்னா படம் ரிலீஸ் ஆனால் திரையரங்கில் கலவரம். ரெண்டுமே நடத்துவாங்க.
அதுக்கு தான் நாங்கள் வந்து தொடர்ந்து அதை வலியுறுத்திகிட்டே இருக்கிறோம். தொண்டர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போவும் சொல்கிறோம், கூட்ட நெரிசலுக்குள் வயதானவர்களும் குழந்தைகளோடும் கர்ப்பிணிகளும் முதல் பட காட்சிகளை தயவு செய்து பார்க்க போக வேண்டாம். ரொம்ப பயமாக இருக்குது அந்த விஷயத்தில். நான் திருப்பியும் அதை தான் சொல்கிறேன். இருந்தாலும் எங்களது போர்ப்படை வீரர்கள் அனைத்து தியேட்டர்களிலும் திரையரங்குகளிலும் பாதுகாப்புக்காக நிறுத்தப்படுவதாக செய்திகள் பார்க்கலாம். எங்கள் தொண்டர்களே எங்களுக்கு பாதுகாப்பு, எங்கள் தொண்டர்கள் தான் எங்களுக்கு காவல்துறையே. ஆகையால் ஒரு மாபெரும் மக்கள் ரசிக்கிற திரைப்படமாக எங்கள் கதை நாயகன் எங்களது தலைவன் விஜய் மாபெரும் ஒரு புரட்சி அத்தியாயத்தை திரைப்படத்துறையில் முடித்துவிட்டு வருகிறார். அவர் சொல்லுவார் அடிக்கடி, நீங்கள் இருட்டுக்குள் இருந்து என்னை வெளிச்சமாக்கினீர்கள், நான் வெளிச்சத்தில் இருந்து உங்களை வெளிச்சமாக்குகிறேன் என்று சொல்லுகிற இந்த மாபெரும் வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் எங்கள் தலைவர் விஜய். ஒரு பேராற்றல் கிளம்ப இருக்கிறது, கிளம்பிட்டோம், போருக்கு தயாராகிட்டோம். போர் ஓகே, பட் இந்த மாதிரியான தொடர் இடையூறுகள் அப்படிங்கிறது டிவிகேவிற்கும் விஜய் அவர்களுக்கும் கொஞ்சம் டைமை இதிலே செலவழிக்கிற மாதிரி இருக்கு. பழகி போச்சுங்க. இல்லை, இதை தாண்டி நிறைய வேலைகள் இருக்குல்ல, தேர்தல் வேலைகள் இருக்கு. அது ஒண்ணுமே பிரச்சனை. இப்போ இது சினிமாவிலே இவ்வளவு வேலை, அதுவே எங்களுக்கு பெரிய தேர்தல் வேலை தான். இப்போ இதுவேவா? ஆமாம், ஜனநாயகனுக்கு நீங்கள் வந்து வழக்கு போடுறதே எங்களுக்கான தேர்தல் தான். நாங்கள் தேர்தல் வேலை நீதிமன்றத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நீதிமன்றத்தின் மூலமாக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க எல்லாத்தையும். இன்றைக்கி நீங்கள் எதை பேசினாலும் ஓடாது, ஜனநாயகனை பற்றி பேசினா தான் இன்றைக்கி. ஆக நல்லதொரு தீர்ப்பை நீதிமன்றம் இன்றைக்கு வழங்கியிருக்கிறது என்றால், நீதிமன்றத்தை நாங்கள் முன்னெடுப்பதற்கு காரணமே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எங்கள் கொள்கை தலைவர். அவர் வகுத்து கொடுத்த மாபெரும் சட்ட விதிகள் இன்றைக்கு தேவைப்படுகிறது எல்லா காலங்களிலும் என்றால், அந்த மாபெரும் மகத்தான தலைவனை, எங்களை வழிநடத்துகிற தலைவனை நாங்கள் வணங்குகிறோம். ஆக இன்றைக்கு சட்டம் தன் கடமையை செய்திருக்கிறது. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.